வெல்கம் டு டிப்ஸ்லாமியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையில் வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகை பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கோங்க. 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு முழு வெங்காயம் போட விருப்பம்னா முழுசாக போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும், கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பப்படி நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நான் 1/4 கப் சுண்டவத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துருங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து மசாலா பொருட்கள் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கிறப்ப சுண்டவத்தலோட ஃப்ளேவர் குழம்புல இறங்கி குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்துருங்க எண்ணெயிலே. நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுறேன். இது வந்து கலருக்காக போடுறேன், இதில் காரம் இருக்காது. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா பொருட்களை போட்டதுக்கப்புறமா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே 2 நிமிஷம் வச்சு மசாலாவை வேக விட்டுறலாம். பாருங்கள், மசாலா வந்து எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டவத்தலில் உப்பு இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக போடுறேன், பார்த்து போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வத்துற வரைக்கும் வேக விட்டுறலாம். வத்த குழம்பு நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.